ஹலோ வீவர்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தட்ஸ் மை, அது என்னுடையது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாக்கியங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். அது என் வீடு அப்படின்னு சொல்றாங்க. சோ அது அப்படிங்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தட் யூஸ் பண்ணுவோம். சோ அது அப்படிங்கிறதுக்கு தட். ஓகே, என்னன்னு சொல்லும் போது மை. வீடு அப்படின்னு சொன்னா ஹவுஸ். சோ இந்த சென்டென்ஸ் ரைட்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகே, வேர்ப் இல்லாம ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. சோ இந்த சென்டென்ஸ்ல வேர்ப் இல்ல. அப்ப அந்த வேர்ப் என்ன போடணும் அப்படின்னா தட் இஸ்ங்கிற ப்ரீ வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். அது என் வீடு அப்படின்னு சொல்றதுக்கு தட் இஸ் மை ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நம்ம தட் இஸ் அப்படின்னு நம்ம தனித்தனியா எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. தட்ஸ் சேர்த்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே, தனித்தனியாவும் எழுதிக்கலாம், இல்ல அதை கனெக்ட் பண்ணி கம்பைன் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, அவர் என் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் that தான் நம்ம யூஸ் பண்ணணும். that is, so that's, okay, that's my father, that's my father. இங்கிலீஷா இருந்தாலும் சரி, அதர் லாங்குவேஜஸா இருந்தாலும் சரி, எப்பவுமே மத்த மொழிகளுக்கே இல்லாத சிறப்பு வந்து நம்ம தமிழுக்கு உண்டு. உயர்திணைக்கு நம்ம எப்பவுமே மரியாதை கொடுத்துதான் பேசுவோம். அவர், இவர், அவர்கள், இவர்கள், இந்த மாதிரிதான் நம்ம பேசுவோம். இங்கிலீஷ்ல எழுதும் போது அந்த மாதிரி எல்லாம் எழுத மாட்டாங்க. எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க? காமனா சொல்லிடுவாங்க. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, அது என் மடிக்கணினி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அதுக்கு தட் தான் போட்டோம். அவர்னு சொன்னாலும் தட் தான் யூஸ் பண்றோம். ஓகே, அதுன்னு சொன்னாலும் நம்ம என்னதான் யூஸ் பண்ண போறோம்? தட் தான் யூஸ் பண்ண போறோம். இங்க உயர்திணை அக்ரிணைங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. சோ எல்லாத்தையுமே காமனா தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சோ இங்க அது என் மடிக்கணினி. சோ that's my laptop. That's my laptop. அடுத்தது பாருங்க, அவள் என் சகோதரி. சோ அவள் என் சகோதரின்னு சொன்னாலும் நம்ம that's my sister. That's my sister. அடுத்தது பாருங்க, அது என் இருக்கை. சோ அப்ப இங்க என்ன சொல்லுவோம்? That's my seat. அது என்னோட சீட்டு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சோ that's my seat. அது என்னோட இருக்கை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அவர் என் ஆசிரியர். அவர் வந்து என்னோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதுக்கும் நம்ம that's தான் யூஸ் பண்ணுவோம். That's my teacher. அடுத்தது பாருங்க, அது என் பணப்பை. ஓகே, அது என்னோட பணப்பை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா that's my wallet. வாலெட்னா பணப்பை. ஓகே, that's my wallet அப்படின்னா அது என்னுடைய பணப்பை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும், அது என் அப்படின்னு நீங்க எந்த வார்த்தையாவது யூஸ் பண்ற, அது என்னோடது, அது என்னோட இடம், அது என்னோட சீப்பு, இந்த மாதிரி எல்லாம் என்னுடையதுன்னு நீங்க ஒரு விஷயத்துக்கு, அதாவது ஒரு பொருளுக்கு நீங்க அது ஓனர்ஷிப் கொண்டாடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா that's my அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்றோம். சோ இங்க ஒரு பொருளோட ஓனர்ஷிப். ஓகே, அப்போ அது நான் தான், அது என்னோட இடம் தான், சோ அது என்னுடைய வீடு தான், சோ அது என்னுடைய டீச்சர் தான், அப்படி நம்ம ஒரு விஷயத்துல நம்ம அதை ஓனர்ஷிப் பண்றோம். சோ அது ஒரு அத்தாரிட்டி சொல்லும் போது நம்ம அது என்னுடையது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அது என் வீடு, அது என் தந்தை, அது என் மடிக்கணினி, இந்த மாதிரி எல்லாம் அது என் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம that's my அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸா தான் நம்ம எழுதியிருக்கோம். சோ இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம். இப்போ இதுல இருக்கிற வாக்கியம்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த வாக்கியம் மாதிரி தான் இருக்கு. அது என் வீடு, அவர் என் தந்தை, அது என் லேப்டாப், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதே வாக்கியத்தை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்ப பாருங்க, கோவில் அருகே இருக்கும் வீடு அது என் வீடு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம இந்த சென்டென்ஸை ரெண்டா பிரிக்க போறோம். சோ கோவில் அருகே இருக்கும் வீடு அது தனியாவும், அது என் வீடு அது தனியாவும் நம்ம எழுதிட்டோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அது என் வீடு அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ இதை நம்ம எழுதுறது ரொம்ப ஈஸியான ஒண்ணு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிக்கலாம். அது என் வீடு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். That's my house. That's my house. ஓகே, சோ இங்க நம்ம ஹவுஸ் எழுதிட்டோம். நம்ம இங்க திரும்ப என்ன செய்ய வேண்டியது இல்ல, ஹவுஸ் வர வேண்டியது கிடையாது. ஓகே, ஹவுஸ் வந்து திரும்ப நம்மளுக்கு வர வேண்டியது கிடையாது. அடுத்தது பாருங்க, தட் மை ஹவுஸ்னு சொல்லும்போது அது என் வீடு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கோவில் அருகே இருக்கும்.
ஓகே, கோவிலுக்கு அருகில இருக்கிற வீடு என் வீடு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம என்ன போடணும் அப்படின்னா, கோவில் அருகே இருக்கும், இதைத்தான் நம்ம அடிஷனலா சேர்க்க போறோம். சோ அருகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நியர். அருகே அப்படின்னா நியர் கோவில், சோ நியர் த டெம்பிள். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு சென்டென்ஸ். நியர் த டெம்பிள் அப்படிங்கும் போதே கோவில் அருகே இருக்கும் வீடு அது என் வீடு அப்படின்னு ஆயிடுச்சு. சோ நம்ம இந்த ஹவுஸ வந்து இங்க நம்ம தமிழ்ல எழுதும் போது 2 தடவை எழுதிருக்கிறதுனால நம்ம திரும்ப திரும்ப எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. தட்ஸ் மை ஹவுஸ் நியர் த டெம்பிள். கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறது என்னோட வீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, தோட்டத்தில் வேலை செய்பவர் அவர் என் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்கேயும் நம்ம என்ன செய்ய போறோம், 2ஆ பிரிச்சுக்க போறோம். ஆல்ரெடி நம்ம எழுதுனதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அவர் என் தந்தை அப்படிங்கிறதுக்கு தட்ஸ் மை ஃபாதர். தட்ஸ் மை ஃபாதர். அவர் என் தந்தை அப்படிங்கறத எழுதிக்காச்சு. இப்ப அடுத்து என்ன எழுதணும் அப்படின்னா, தோட்டத்தில் வேலை செய்பவர். ஓகே, தோட்டத்துல வேலை செய்பவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்றாங்க. சோ தோட்டம் வந்து எப்பவுமே என்ன வந்துடும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து எங்க வந்துடும், ஃபைனலா தான் வந்துடும். சோ அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அப்ப வேலை செய்பவர் அப்படிங்கும் போது வேலை செய்யறது என்ன சொல்லுவோம், ஒர்க்கிங். சோ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இது வந்து பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி. அந்த தோட்டத்துல வேலை செய்யறவர் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் அங்க வேலை செய்யறாரு. சோ ஒர்க்கிங் அப்படின்னு தான் போடணும். எங்க வேலை செய்யறாரு, தோட்டத்துல. சோ ஒர்க்கிங் த கார்டன். கார்டன்ல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஓகே, அப்போ தட்ஸ் மை ஃபாதர் ஒர்க்கிங் த கார்டன். என்னுடைய அப்பா தோட்டத்துல வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தோட்டத்தில் வேலை செய்பவர் அவர் என் தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பாருங்க, நாற்காலியில் இருக்கும் லேப்டாப் அது என் லேப்டாப். சோ இப்போ உங்களுக்கு இதை ஈஸியா எழுத தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா, அது என் லேப்டாப். அது என் லேப்டாப் அப்படின்னு சொல்லும்போது தட்ஸ் மை லேப்டாப். அது என்னோட லேப்டாப். அதை ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, நாற்காலியில் இருக்கும். சோ இது ரொம்ப சிம்பிள் தான். நாற்காலி மேல இருக்கிறது என்னுடைய லேப்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாற்காலி மேல இருக்கும் போது அதை நம்ம என்ன சொல்வோம், எஸ், ஆன் த டேபிள். ஆன், ஆன்னா மேலே, ஆன் த டேபிள்ங்கிற ஒரு பொருளை குறிக்கும் போது நம்ம திங்ஸுக்கு என்ன போடணும், அதுக்கு முன்னாடி எஸ் ஆர்டிகிள்ஸ் வந்துடும். ஆன் த டேபிள், டேபிள் மேல இருக்கிற லேப்டாப் அது என்னுடைய லேப்டாப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுவும் நம்மளுக்கு சிம்பிளா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நீல ஆடை அணிந்தவள் அவள் என் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்கேயும் நம்ம அதே மாதிரிதான் எழுத போறோம். அவள் என் சகோதரி அப்படிங்கிறதுக்கு தட்ஸ் மை சிஸ்டர். தட்ஸ் மை சிஸ்டர். இங்க என்ன சொல்லிருக்காங்க, நீல ஆடை அணிந்தவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க ஒரு இதை வியர் பண்ணிருக்காங்க. சோ இங்க நம்ம இங்க ஃபர்ஸ்ட் என்னதான் எழுதணும், அணிந்தவள் அப்படிங்கறத எழுதணும். சோ அப்போ வியரிங். வியரிங், வியரிங் என்ன ஆடை அணிஞ்சிருக்காங்க, நீல ஆடை. சோ வியரிங் எ ப்ளூ ட்ரெஸ். ப்ளூ கலர் ட்ரெஸ் அவ போட்டிருக்கிறா. அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, அவ தான் என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்றாங்க. சோ தட்ஸ் மை சிஸ்டர் வியரிங் எ ப்ளூ ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீல ஆடை அணிஞ்சிருக்காளையா, அவ தான் என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி இதை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, ஜன்னலுக்கு அடுத்து இருக்கும் இருக்கை அது என் இருக்கை அப்படின்னு சொல்றாங்க. சோ இதையும் நம்ம ஈஸியா எழுதிக்கலாம். தட்ஸ் மை சீட். அது என்னுடைய சீட்டு. எங்க இருக்கு அந்த சீட்டு அப்படின்னா, ஜன்னலுக்கு அடுத்து இருக்கும். ஓகே, ஜன்னலுக்கு அடுத்து இருக்கிற சீட்டு தான் என்னுடைய சீட்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து அப்படிங்கும் போது நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் டு த எங்க இருக்கு அப்படின்னா ஜன்னலுக்கு பக்கத்துல. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டு த விண்டோ. விண்டோவுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் என்னுடைய சீட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இது சிம்பிளா இருக்கும். வாக்கியத்தை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாலும் அதை நம்ம மேக் பண்றது ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான். இப்போ உங்களுக்கான ஒரு எக்ஸசைஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், அதுலயே உங்களுக்கு கொடுக்குறேன். கவுண்டரில் இருக்கும் பணப்பை அது என் பணப்பை. ஸோ இதை எப்படி எழுதுறது அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பணப்பைனா தெரியும், வாலெட்னு பார்த்தோம். ஸோ இதை நம்ம ஈஸியா மேக் பண்ணிடலாம். இதை எப்படி மேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நான் என்னுடைய கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தட்ஸ் மை. இன்னும் எக்ஸ்டெண்டா போய் பார்க்கலாம். சோ இப்ப இந்த முதல் வாக்கியத்தை பாருங்க, பல ஆண்டுகளுக்கு முன் என் தாத்தா கட்டிய வீடு அது என் வீடு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த வாக்கியம் தான், அதை கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப நம்ம இதுல வந்து அது என் வீடு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஓகே, அது என் வீடு அப்படின்னு சொல்லும் போது தட்ஸ் மை ஹவுஸ்.
ஸோ ஸ்டார்ட் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஆனா போக போக கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் ரெண்டையுமே கனெக்ட் பண்றதுக்கு நம்ம இங்க என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ண போறோம். சோ இங்க வீடு அப்படிங்கிறது பொருள். ஓகே, வீடுங்கிற ஒரு பொருளை நம்ம சொல்லும் போது இங்க கனெக்டிங்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா விச். ஓகே, பொருளை நம்ம குறிக்கும் போது விச் தான் யூஸ் பண்ணுவோம். சோ இங்க இருக்க எல்லா சென்டென்ஸ்க்குமே நம்ம அப்படி பார்த்தா என்ன செய்யணும், விச் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா லேப்டாப்ங்கிறது பொருள், பணப்பைங்கிறதும் பொருள். சரியா, பொருளை குறிக்கும் போதுதான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா விச் யூஸ் பண்ணணும். சோ மனிதர்கள் அந்த மாதிரி பர்சனை நம்ம குறிக்கிறதா இருந்தா அந்த இடத்துல நம்ம ஹூ யூஸ் பண்ணணும். சோ எல்லாத்துக்கும் நம்ம விச் யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ தட்ஸ் மை ஹவுஸ் விச்ங்கிறது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்துறது. சோ பல ஆண்டுகளுக்கு முன் என் தாத்தா கட்டிய வீடு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம இதை ரெண்டா பிரிக்க போறோம். சரியா, இப்போ என் தாத்தா கட்டிய வீடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விச் வாஸ், கட்டின வீடுங்கும் போது ஆல்ரெடி கட்டு முடிச்சிருக்காங்க, இந்த செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம், இங்க வெர்புக்கு வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறோம். சோ which was built, which was built, வீட்டை யாரு கட்டினாங்க, என் தாத்தா. சோ built by my grandfather, my grandfather, என் தாத்தாவால் கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, grandfather. So which was built by my grandfather, என் தாத்தாவால கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்திருக்கோம். So that's my house which was built by my grandfather, என்னுடைய grandfather இந்த வீட்டை கட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்ப கட்டினாரு அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன். சோ இப்ப நம்ம அதை எழுதுறோம், அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறோம். ஓகே, அது என் வீடு அப்படிங்கறத முதல் எழுதணும், என் தாத்தா கட்டிய வீடு அப்படிங்கறத ரெண்டாவது எழுதணும், அடுத்து பல ஆண்டுகளுக்கு முன் அப்படிங்கறத நம்ம மூணாவது எழுதுறோம். கிட்டத்தட்ட டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எழுதுறோம். சோ பல ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்றதுக்கு many years ago, many years ago, பல ஆண்டுகளுக்கு முன் அப்படிங்கிறதுக்கு many years ago அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். So that's my house which was built by my grandfather. That's my house which was built by my grandfather many years ago. என்னுடைய தாத்தாவால் பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட வீடு அது என் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நம்ம அதை பிரிச்சு எழுதும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லாம் சேர்த்து பார்க்கும் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த ஃபார்மட் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியா மேக் பண்ணிடலாம் சென்டென்ஸ். அடுத்தது பாருங்க, கடந்த வருடம் முதல் சம்பளத்தில் வாங்கிய லேப்டாப் அது என் லேப்டாப். சோ இது நம்ம ஈஸியா எழுத போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சோ இதையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மூணா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அது என் லேப்டாப், அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்தது கடந்த வருடம். ஓகே, கடந்த வருடம் அப்படிங்கறது நம்ம ஃபைனல் கொண்டு போயிடலாம். கடந்த வருடம் அப்படிங்கறத லாஸ்டா எழுதிக்கலாம். முதல் சம்பளத்தில் வாங்கிய லேப்டாப், சோ இதைத்தான் நம்ம ரெண்டாவதா எழுத போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அது என் லேப்டாப் அப்படிங்கறத எப்படி எழுதுவோம், தட்ஸ் மை லேப்டாப், அது என் லேப்டாப். சோ நம்ம என்ன சொல்லிருக்கோம், சென்டென்ஸை கனெக்ட் பண்றதுக்கு எஸ் பொருளா இருந்தா விச் யூஸ் பண்ணணும். சோ லேப்டாப்ங்கிறது பொருள்னால நம்ம இந்த பொருளுக்கு பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம், விச் யூஸ் பண்றோம். இங்க ஹவுஸுக்கு பக்கத்துல விச் யூஸ் பண்ணணும், அதே மாதிரிதான் பொருளுக்கு பக்கத்துல விச் யூஸ் பண்ணணும். ஒருவேளை பர்சனா இருந்தா தட்ஸ் மை ஃபாதர் அப்படின்னு நீங்க எழுதியிருந்தா அந்த இடத்துல நம்ம ஹூ யூஸ் பண்ணிருக்கோம். சோ இங்க லேப்டாப்ங்கிறதுனால விச் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, முதல் சம்பளத்தில் வாங்கிய லேப்டாப், ஐங்கிற சப்ஜெக்ட் நம்ம எழுதியே எழுதணும். ஏன்னா முதல் சம்பளத்தில் வாங்கிய லேப்டாப் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவனோட சம்பளத்துலதான் வாங்கினது. வேற ஒருத்தங்கன்னா நம்ம பை போட்டு எழுதிக்கலாம். ஓகே, பை போட்டு எழுதணும் அப்படின்னா அது எப்படி பாசிவ் வாய்ஸ்ல எழுதுறது. பட் இது நம்ம ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்ல எழுத போறோம். சோ நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ பாட், பாட்ங்கிறது வாங்கியாச்சு, அந்த லேப்டாப்பை ஆல்ரெடி வாங்கிட்டான். சோ ஐ பாட் வித் மை சேலரி, என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி அப்படி சொல்றாங்க. வித் மை ஃபர்ஸ்ட் சேலரி, என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரியில அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். ஐ பாட் வித் மை ஃபர்ஸ்ட் சேலரி, முதல் சம்பளத்தில் வாங்கிய, அதைத்தான் நம்ம எழுதுறோம். ஓகே, முதல் சம்பளத்தில் வாங்கிய அப்படிங்கிறதுக்கு ஐ பாட் வித் மை ஃபர்ஸ்ட் சேலரி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கடந்த வருடம். சோ கடந்த வருடம் தான் நான் ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கினேன், அந்த ஃபர்ஸ்ட் சேலரியில தான் என்ன வாங்கினேன் அப்படின்னா லேப்டாப் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. கடந்த வருடம் அப்படிங்கும்போது லாஸ்ட் இயர். இந்த சென்டென்சஸ் எல்லாம், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான்.
ஓகே, புதுசாலாம் நம்ம எதுவுமே இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். எல்லாமே சின்ன சின்ன வார்த்தைகளா இருந்தாலும் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். புதுசா எந்த வார்த்தையும் நான் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணல. So that's my laptop which I bought my first salary last year. நான் கடந்த வருடத்துல என்னுடைய முதல் சம்பளத்துல வாங்கின லேப்டாப், அது என் லேப்டாப் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவும் நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, தொலைந்து விட்டது என்று நினைத்த பணப்பை என் பையில் தான் இருந்தது. ஓகே, இதுல வந்து அது என் பணப்பை அப்படின்லாம் எதுவும் கொடுக்கல. கொடுத்தாலும் கொடுக்கலாட்டி நம்ம என்ன செய்யணும், அதை எழுதிக்கணும். சோ அப்ப நம்ம இதை அடிஷனலா எழுதிக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது என் பணப்பை. இதை நம்ம எழுதிக்கலாம். தொலைந்து விட்டது என்று நினைத்த பணப்பை அது என் பையில் தான் இருந்தது, அது என் பணப்பை. பையில இருந்த பணப்பை வந்து என்னோட பணப்பை. இங்கிலீஷ்ல எழுதும் போது நம்ம இதை எழுதித்தான் எழுதுவோம். ஓகே, தமிழ்ல நம்ம எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. சோ நம்ம இங்கிலீஷ்ல எழுதும் போது அதை நம்ம எழுதுவோம். அதுக்காக தான் நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ அது என் பணப்பை அப்படின்னு சொல்லும் போது that's my wallet. That's my wallet. அது என் பணப்பை. எது என் பணப்பை? தொலைந்து விட்டது என்று நினைத்த. சோ இப்போ நம்ம இதையும் நம்ம சென்டென்ஸை வந்து என்ன செய்ய போறோம்? எஸ், கனெக்ட் பண்ண போறோம். எதை வச்சு? which வச்சு. So that's my wallet which இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தொலைந்து விட்டது என்று நினைத்த. அதைத்தான் நம்ம எழுத போறோம். சோ பணப்பைங்கிறது நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. சோ இப்ப தொலைந்து விட்டது என்று நினைத்த அப்படிங்கறத எழுதுறோம். சோ I thought, நான் நினைச்சேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சோ I thought. தொலைந்து விட்டது, சோ இது past tense. சோ I thought was lost. lostனா தொலைஞ்சிருச்சு. ஓகே, I thought was lost. தொலைந்து விட்டது என்று நினைத்த பணப்பை. அப்ப சேர்த்து எழுதியாச்சு. That's my wallet which I thought was lost. நான் நினைச்சேன் அது தொலைஞ்சிருச்சு அப்படி சொன்னாங்க இல்லையா? அதை நம்ம எழுதியாச்சு. அடுத்து நம்ம எழுத போறது என் பையில் தான் இருந்தது. சோ அது வந்து எங்க இருந்துச்சு? என்னுடைய பையில தான் இருந்துச்சு. நான் தான் சரியா பார்க்கல, வெளியே வச்சுட்டேன்னு நினைச்சிட்டு அது என்னுடைய பணப்பைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என் பையில் தான் இருந்தது, இதைத்தான் நம்ம சேர்க்க போறோம். சோ என் பையில் தான் இருந்தது அப்படிங்கும்போது பட், தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் ஆனா சொல்லுவாங்க இல்லையா? திரும்ப அதை ரீசன் சொல்லும் போது நம்ம பட் யூஸ் பண்ணுவோம். I thought was lost. தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் பட் found, கிடைச்சிருச்சு. இருந்தது, கிடைச்சிருச்சு. இருந்தது எப்படினாலும் சொல்லிக்கலாம். found in my bag. found in my bag. அது என் பையில தான் இருந்தது. ஓகே, தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்ச பணப்பை வந்து எங்க இருந்துச்சு? என்னுடைய பையில தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. That's my wallet which I thought was lost. தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் but found in my bag. ஓகே, என்னுடைய பேக்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான வாக்கியமா தான் இருக்கு. பாக்குறதுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய வாக்கியம் மாதிரி தெரியுது. நீங்க ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப உங்களால சிம்பிளா மேக் பண்ண முடியும். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம that's my, அது என்னுடையது அப்படிங்கறத வச்சு எப்படி வாக்கியங்களை உருவாக்கணும், அதுவும் ஷார்ட்டா எப்படி நம்ம உருவாக்கலாம், அந்த சென்டென்ஸே லாங்கா எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளால எப்படி மேக் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். So I think that this class is definitely useful to everyone. Do you like this video? Please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. Do you want to more about information about this topic? Let me in the comment. See you on next video. Bye for now. Keep watching, keep practicing and keep smiling.